கேமரா வாங்கி முதல் வீடியோவே திருப்பதி வீடியோ தான். எப்போங்கண்ணே? போன வர இந்த வீடியோவில் நான் உங்களை திருப்பதிக்கு தாங்க கூட்டிகிட்டு போக போகிறேன். பாத்ரூமுக்கு போயிட்டு அப்புறம் சாப்பிட்டு அதில் நாளைக்கு டிவியில வருவீங்க. ஆமாம், சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தாங்க நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். பனி பெய்யுது பார்த்தீங்களா? இதெல்லாம் பனியாக தான் இருக்கு. அது எல்லாம் ஜீப்பு நிறைய பேர் வராங்க. மணி எத்தனை? 4 மணிக்கு எல்லாம் போடுறாங்க இட்லி. இன்னும் டைம் இன்னும் அதிகம் ஆகுண்ணா. இன்னும் டைம் இருக்குண்ணா. தூங்குறாரு. உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீ ஆகிட்டிங்கன்னா ஹெட்ஃபோன் எடுத்துகிட்டு எங்கூட வாங்க, ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலாம். கேமராவோட எடுக்கிறா சித்தப்பு. நீங்க எப்போ வந்தீங்க? என்ன நீ பார்க்கவே இல்லையா? இல்லையா சித்தப்பு? யூடியூப்ல ஓடுறா. கேமரா வாங்கி முதல் வீடியோவே திருப்பதி வீடியோ தான். எப்போங்கண்ணே? போன வர ஃபோட்டோ எடுக்க முடியாது, வீடியோ தான். ஒன்று வீடியோ கோச் மாதம் ஃபோட்டோ எடுக்கணும். இது எவ்வளவு? 15 ரூபா. நைட் கொஞ்சம் தீம் போட்டு எண்ணெய் ஊற்றி இது வெயிட்டே தான் இருக்குது. நாளை வேலைக்கு வரும்போது தீம் அது வெயிட் சரியா? சரி, இதில் என்ன இருக்குது? அதுவும் தெரியல, சும்மா இது மரப்பரமாக வச்சுக்கிறாங்க. கிளிப்பு மாட்டிக்கலாம். இப்படி இப்படிக்கே வச்சுக்கிறதா? இப்படி தவறா தெரியுமே, மாற்றிக்கலாமா? நல்லா பெரிய பதம் தெரியுது. இப்போ பேசுறது பேசுமா? அங்கே வெயில் அடிச்சது. அதனால மரமாக இருக்கிறதுனால அப்பனே விநாயகா, வினதீப்பான் விநாயகன் ஊரெல்லாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு நான் வெளியே போறப்ப எந்த வினையும் எந்த வில்லங்கமும் என் எதுக்க வராம நீதான் என் கூடயே இருந்து காப்பாற்றணும். இதுதாங்க எங்கூர் கோட்டை விநாயகர் கோயில். நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே போகிற மாதிரி இருந்தாலும் எந்த கோயிலுக்கு போனாலும் நாங்கள் இங்கே வந்து வணங்கிட்டு தாங்க நாங்கள் போவோம். ஓ, இப்போ ஃபோன் நம்பரில் போட்டு வச்சுட்டாங்க. கதை நிற்கிறதா ஃபோன் பண்ணால் சரி, மறுபடியே மரம் மரத்தையும் போகாம அப்படியே பரலாட்டம்னு சொல்லி அந்த பைப் நீக்கு வருமா? அதில் வரும் வருவியா? தண்ணி வருவியா? ஆமாம், சொல்லி வைக்கிறது. 5 மணிக்கு பாஸ் எனக்கு 3:30 மணி 4 மணிக்கு 4:30க்கு ஏறும்போது நம்ம சேன்பி தெக்க வருது. நம்ம அங்கே போயிட்டோம், பல்லடம் போயிட்டோம். இடம் பெரியா இருந்துச்சு. இங்கே வந்து திருப்பி படுத்தவங்க சேலத்துக்கு அப்படின்னாங்க. புத்தர் சவுண்டு வராங்களா? பாலும் வந்துடுவாங்களா? எல்லாத்துல போய் 12 மணிக்கு போயிட்டாங்க. 12 போயிட்டாங்க. 8 பேர் போயிட்டாங்க. மொத்தம் 10 பேர். இங்கே கணக்கு பார்த்துட்டு அவரு கூட்டுன்னு சொல்லுது. அது 12 மணிக்கு ரோட்டில் நிற்கிறாங்க. அதான் 5 நிமிஷத்தில் வரேன்னு சொன்னேன். 5 நிமிஷத்தில் வரேன்னு சொன்னாலே கொஞ்சம் டவுட்டு தான். 20 நிமிஷம். 5 நிமிஷத்தில் வந்துடுறியா? மறுபடியும் 5 நிமிஷம். சரி, ஓகேடா.
அதாவது கட்டுற மாதிரி தான் ஆகி போச்சு மரம். இதாக முறை மாதிரி மரம். அங்கே விட்டு பாடு போய் விட்டு போகிறோம். நீங்களே போகிற சரி 1000 ரோப்பில் போட்டு பஸ்ஸில் இப்போ அடியார முடியாது பஸ்ஸில் போட்டு மேலே திருப்பதிக்கு எப்படி போக போகிறோம்னா திருப்பூர் பஸ் ஸ்டாண்டில் பைக் பார்க்கிங் பண்ணிவிட்டு அங்கேருந்து சேலம் வண்டி ஏறிங்க. சேலத்துலேருந்து வேலூர் போய் வேலூர்லேருந்து மேல் திருப்பதிக்கு நாங்கள் பஸ்ஸில் போக போகிறோம். ஏன்னா நிறைய பேர் ட்ரெயினில் போக சொன்னாங்க. எங்கள் ட்ரெயினில் புக் பண்ண முடியல, டிக்கெட் கிடைக்கலனாலும் பஸ்ஸில் போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எங்கள் ட்ரெயினை விட பஸ்ஸில் போகிறதாங்க ரொம்ப பிடிக்கும். இதாங்க பவானிசாகர் காவிரி ஆறு. hours later. அஞ்சு மணிக்கு பாத்ரூம் போகணும். பாத்ரூமுக்கு போயிட்டு அப்புறம் சாப்பிட்டு திருப்பூரில் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 4 மணிக்கு வண்டி எடுத்து சேலம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நைட்டு 7 மணிக்கு இறக்கி விட்டுட்டாங்க. சரி, 7 மணி ஆயிடுச்சு, டிஃபன் சாப்பிட்லான்ட்டு நாங்கள் ஹோட்டல் கடைக்கு போயிட்டு இருக்கோங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கடை நிறையா இருக்குங்க. முன்னாடியே நின்றுட்டு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு இருக்காங்க. நாங்கள் ஒரு கடைக்கு போனோம். போய் ஆளுக்கு 4 இட்லி ஒரு தோசை சாப்பிட்டுங்க. டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அல்டிமேட், ரொம்ப எதுவும் சொல்ல முடியாது, ஒரு நார்மலாக இருந்ததுங்க. சாப்பிட்ற அளவுக்கு இருந்துச்சு. சாப்பிட்டுங்க. சரி, சாப்பிட்டு வேலூர் போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் வேலூர் பஸ்ஸை தேடி போயிட்டு இருக்கேன். பஸ் எங்கே இருக்குன்னு எங்களுக்கு தெரியலைங்க. வாங்க போய் பார்க்கலாம். நீலவேணி எவ்வளோ நீளம் நீளம் பார்க்கலாம். கீழாம்பாக்கம் வேலூர் வண்டிங்க இன்னைக்கு அந்த பக்கம். பார்த்தீங்கன்னா நாங்கள் போகிற நேரத்தில் கரெக்டாக ஒரு வண்டி ஸ்டார்ட் ஆகி ரெடியாக நின்றுட்டு இருந்துங்க கிளம்புறதுக்கு. நாங்கள் அதில் இடம் இருந்தது, நாங்கள் அதில் ஏறிக்கொண்டோம். நாளைக்கு டிவியில் வருவீங்க. ஆமாம், கீழ் ஓட்டா வருது. கீழ் ஓட்டு வருது. இல்லைண்ணா யூடியூப்ண்ணா, யூடியூப். வண்டி ஸ்டார்ட் பண்ணி கிளம்பிட்டாங்க. இங்கேருந்து வேலூர் டிக்கெட் ரேட்டு பார்த்தீங்கன்னா 190 ரூபா வருதுங்க. அதே மாதிரி திருப்பூர்லேருந்து சேலம் வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா 100 ரூபா டிக்கெட் ரேட் வருதுங்க. ஒரு மணிக்கு போகும், மணி 8. கிலோமீட்டர் அதிகம் இங்கே. டீ சாப்பிடு.
வீட்டில் திரும்பி வரேன், கடைக்கு போவேன், அயோத்தியை பண்ணி இறங்கிக்குவேன், ஹோல்சேல் கடைக்கெல்லாம் போய் பில்லு போடுவேன். அதுக்குள்ளே வெறும் குண்டான அப்படின்ட்டு வந்து மாமனார் வருவாங்க, அவங்க பிள்ளைங்களை வாங்கிட்டு போகிறதுக்கு ஆளுநர் நிறைய பேர் வருவாங்க. முருங்கத்தோட நல்லதா? நல்லா இருக்கு. இப்போ தான் வரேன், இப்போ தான் போட்டு அதிர்ஷ்டம் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன். மாமனார் வந்தால் பிள்ளைங்க வாங்கிட்டு போகிறேன் ஆளுநர். மலைத்தான் போக மாட்டேங்குது பஸ்ஸு, மலைத்தான் போக மாட்டேங்குது பஸ்ஸு. ஏழுமலையாக இருந்தால் போட்டுக்குவார் பெருமாள். வேலூர் பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா நைட் 1 மணிக்கு வந்து இறக்கி விட்டாங்க. நாங்கள் இறங்குனோடனே பார்த்தீங்கன்னா அது மேல் திருப்பதிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி நின்றுட்டு இருந்துச்சு. நாங்கள் அதில் போயிட்டோம். 10 நிமிஷத்துக்கு ஒரு வண்டி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இங்கே போர்டில் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, செல்ஃபோன் திருடர்கள் ஜாக்கிரதை. இது என்னென்னா, நாங்கள் வந்து 2023 வருஷம் நாங்கள் போகும்போது என்ன ஆகி போச்சுன்னா, வண்டி வந்து அதிகமாக இல்லைங்க. அதனால் வந்து பஸ்ஸில் ஏறும்போது வந்து அடித்து பிடிச்சி தான் ஏற மாதிரி இருக்கும், அவ்வளோ கூட்டமாக இருக்கும். இன்னொன்றுன்னா, அந்த கூட்டத்தில் ஏறும்போது மொபைல் வந்து பாக்கெட்லேருந்து மொபைல் எடுத்துக்கிறாங்க. மொபைலு, மணி பஸ்ஸில் காசு இருந்தால் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. என்ன ஆகி போச்சுன்னா, ஒரு ஃபேமிலிக்கு பார்த்தீங்கன்னா மேல் பாக்கெட்டில் 5000 பணம் இருந்ததுங்க, அதையும் எடுத்துட்டாங்க. ஒரு மொபைல் எடுத்துட்டாங்க, 2-3 பேர்த்தோட மொபைல் எடுத்துட்டாங்க. இது எப்போ நடந்ததுன்னா 2023 அந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நான் திருப்பதி போகும்போது அந்த மாதிரி தான் நடந்ததுங்க. அது எப்படின்னா, ஃபோன் எடுத்து ஒரே நிமிஷத்தில் தாங்க நாங்கள் ஃபோன் எடுத்துட்டேன்னு சொல்கிறாங்க. அந்த நம்பர் கால் பண்ணும்போது மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுதுங்க. இது நடந்து பார்த்தீங்கன்னா 2023. பட் இன்னமும் இது நடந்துட்டு இருக்குது போல். அதனால் நீங்கள் இந்த வழியாக யாராச்சும் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா உங்களோட மணி பர்ஸு உங்கள் மொபைலில் வந்து பத்திரமா வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் சித்தூர் பஸ் ஸ்டாண்டுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸு ஒரு 10 நிமிஷம் நிற்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா கீழ் திருப்பதி பஸ் ஸ்டாண்டுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 10 நிமிஷம் ஹால்ட் பண்ணுறாங்க.
நீங்கள் வந்து மேல் திருமலைக்கு வந்து 3 வழியில் போகலாங்க. அதாவது வந்து ஒன்று வந்து அலிப்பிரிமெட்டு, ஒன்று ஸ்ரீவாரிமெட்டு, ஒன்று வந்து நாங்கள் போகிற இந்த பஸ் ரூட்டு. நீங்கள் அலிப்பிரிமெட்டு வழியே போனீங்கன்னா 9 கிலோமீட்டர் படியேறி போகணுங்க. 3500 படிக்கட்டு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா படியேறக்கு ஒரு 4லேருந்து ஒரு 5 மணி நேரம் ஆகுங்க. இதே நீங்கள் ஸ்ரீவாரிமெட்டு எடுத்துட்டிங்கன்னா செங்குத்தான பாதைங்க அது பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் வருங்க. படிக்கட்டுன்னு பார்த்தீங்கன்னா 2358 படிக்கட்டு இருக்குங்க. நீங்கள் படியேறி போகிற மாதிரி இருந்ததுன்னா இந்த ஸ்ரீவாரிமெட்டுவை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் தான் இருக்குங்க. படிக்கட்டும் கம்மி தான், 2358 படிக்கட்டு இருக்கிறனால நீங்கள் சீக்கிரமாக போயிடலாம். செங்குத்தாக தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து காலையில் 6 மணிக்கு மேலே தாங்க ஓப்பன் பண்ணுறாங்க. நீங்கள் அதுக்கு முன்னாடி போனாலும் அங்கே வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால் வந்து நீங்கள் 6 மணிக்கு மேலே போகிற மாதிரி போங்க. நீங்கள் பஸ்ஸில் போகிற மாதிரி இருந்தாலும் பஸ்லேயும் போகலாங்க. கீழேருந்து பஸ் இருக்குங்க. டிக்கெட் ரேட் பார்த்திங்கன்னா 90 ரூபான்னு நினைக்கிறேங்க. நீங்கள் பஸ்ஸில் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா இங்கே வந்து கீழே இறக்கி விட்டு நம்மளுடைய பேக்கு நம்ம பஸ்ஸு எல்லாத்தையுமே செக் பண்ணி தாங்க மேலே அனுப்புகிறாங்க. நம்மளையும் நம்ம வண்டியை செக் பண்ணிட்டாங்க, அனுப்பிட்டாங்க. அங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் நின்றுட்டு இருக்கிறாங்கன்னு செக் பண்ணி நிறுத்தி வச்சுருக்காங்க. அவங்க பஸ்ஸெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இனிமேல் பார்த்தீங்கன்னா கில்ஸ் ஆரம்பிச்சிருங்க. நம்ம பஸ் பார்த்தீங்கன்னா மலை மேலே தான் போகுது. உங்களுக்காகவே நைட் வந்து அவ்வளோ அழகாக இருக்குங்க. நான் வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து நான் இதில் போட்டிருக்கேன் பாருங்கள். ஒரு கொஞ்சம் லென்த்தாக தான் போகும், ஆனால் ஃபுல்லாக பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குங்க. இதை பார்த்துட்டு வாங்க, நாங்கள் மேலே போய் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.
சரி மாமா ஊர் வந்து பார்க்குறேங்க. கொட்டபாய் தானே. பனி பெய்யுது பார்த்தீங்களா? இதெல்லாம் பனியாக தான் இருக்கு. கேரளா ஆந்திராவுக்குள்ள வந்தாலும் மழை பெய்யாது. பனிதான் மழைந்தே பனிந்தே. கூட்டமணின்னு சொன்னேன். அது அங்கே கூட்டமணின்னு சொன்னேன். ஓகே மாமா அந்த பக்கம் நினைக்கிறேன். 4:45 ரெஸ்ட் ரூம் போகணும். 4:45 அந்த பக்கம் அந்த பக்கம். பாலாஜி பஸ் ஸ்டாண்டில் கூப்பிட்டாங்க. இங்கே இருக்குங்களா? இந்த பஸ் ஸ்டாண்டு அம்மா அன்னைக்கு போன வேறு பக்கம் மாதிரி கூப்பிட்டாங்க. கூட்டம் இல்லையா? அது எல்லாம் ஜீப்பு நிறைய பேர் வராங்க. காய் வெட்டி வெட்டி போயிட்டு இங்கே அவையில் விட்டு கூட வந்துட்டா. அதுக்கிட்டே நிற்கிறேன். ரோட்டை கிராஸ் பண்ணாங்களா? ஐயரு முன்னாடி போட்ட மாதிரி பையன் பிடிச்சி முன்ன பையனை பிடிங்க ஓடிக்கிறாங்க. போயிட்டாங்களா? ஹோட்டலில் சிம்லே தானே ஊருக்கு. நான் நீ இன்னும் கிராஸ் ஆளியாட்டு அந்த பக்கம் போயிட்டேன். இதில் சிறுமாடு ஏமாப்பில் வேறு தான் கஷ்டம். வரும்போது பார்த்து போனாங்க. ரெஸ்ட் ரூம் போகணுமே. அவங்க ஹோட்டல் ஜீப்புக்கு தெரியல. நான் போனதே இல்லை இது வரைக்கும். தமிழ் அப்படியே போய்க்கல. போட்டு மாதிரி இருந்தமே பஸ் போகிறக்கணும் ஜீப்பில் போய்க்கல. 15 ஜீப்பில் அதிகம். இல்லையா?
போகும்போது கூட்டமாக ஜீப்பு போய்க்கலாங்க. வேலூர் வண்டி இங்கேயே இருக்குது, வேலூர் வண்டி போய்க்கலாம், நேராக வேலூர் போய்க்கலாம். இங்கே 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 பஸ் ஸ்டாண்ட். ஆமாம், உள்ள பெரிய பஸ் ஸ்டாண்டு. ஆமாம், மணி எத்தனை? 4 மணிக்கு எல்லாம் போடுறாங்க இட்லி. இன்னும் டைம் இன்னும் அதிகம் ஆகுண்ணா, இன்னும் டைம் இருக்குண்ணா. குற்றாலத்தில் ஒரு நாள் 6 மணிக்கு 5:30 மணிக்கு அங்கே விடிய விடிய போட்டுக்கிறாங்க. ஆமாம், அணி எப்படி பெய்யுதுன்னு பார்த்தீங்களா? மழையாட்ட பெய்யுது. நான் நினைச்சிட்டு இருந்தேன் இல்லை, நான் நினைச்சிட்டு இருந்தேன் பல்படி வாங்கலான்னு. இங்க இருந்தா வாங்கிக்கலாம். டைம் இருக்குண்ணா. சூடா இருக்கு இட்லி. இல்லைண்ணா, வேண்டாண்ணா. இட்லி சூடா, தோசை சூடா, பூரி சூடா. இங்க மொட்டை அடிக்க எல்லாமே இருக்கு, வாங்க. ஆனால் சாமி ஒரு வழி தான் மறந்து போயிடுச்சு. அது எப்படி தான் எனக்கு ஞாபகம் வரதில்லை. ஃப்ரீ பஸ்ஸில் எடுக்கல, அங்கேயே இறக்கி விட்டுருவாங்க. ஆனால் கூட்டமாக இருக்கு. சாமியும் இருக்கு. ஃப்ரீ பஸ்ஸில் போகலாம். இல்லை சாமி அங்கே லைனுக்கு போகிறேன். இங்கே கேளுங்க. தூங்குறாரு. பல்பொடி இல்லை, ஆள் கொண்டு வேணும் வாங்கிக்கலாம்ல. ஒரு பல்பொடி பல்பொடி இல்லை, பல்பொடி 10 4 5 6 இருக்குதுண்ணா. 4 எவ்வளோ கேளுங்க. எவ்வளவு தான் வாங்கி தரேன். பல்ல புடி அக்கறை அக்கா ஃபர்ஸ்டே பல்ல பிடிக்கணும். இல்லை இல்லை, அது தெரியுது. நீங்களுமா? 1 4 2 ரங்கனா சேப் தொட்டு வந்தீங்களா? ஆமா, இந்த பக்கம் இந்த வழி இல்லையாமா? இந்த வழி தாங்க. இதுதானே? இதுதாங்க முட்டை அடிக்கிறது. ஆமா, இதுதாங்க முட்டை அடிக்கிறதா? ஏமாப்ல டூர்ல இது உள்ள மாமா டோக்கன் வாங்கிட்டு இல்லை. இதான் செருப்பெல்லாம் அப்படியே விட்டுட்டு அப்படியே ஓடுறதா? இதெல்லாம் ரிட்டர்லாம் எடுப்பாங்கன்னு என்னன்னு தெரியல. எடுக்க வேண்டியது. ஆமா, கடந்து போகுதுவா. நம்ம கூட்டமாக வச்சு இதுலயே கூட்டமா லைன் நிற்கு. இதுலயே 1 மணி நேரம் இருக்கு. இதுலயே 1 மணி நேரம் 2 மணி நேரம் நிக்கணும் பாத்துக்கங்க. மெதுவா வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நாங்கள் மொட்டை அடிக்க போயிட்டு இருக்கேங்க. மொட்டை அடிச்சுட்டு எங்களோட பேக்கு, எங்களோட மொபைலு எல்லாமே இங்கே லாக் இருக்குங்க. நாங்கள் இங்கேயே லாக் பண்ணிவிட்டு நாங்கள் சாவி கொண்டு போயிடுவோம். ஏன்னா நம்ம அங்கே லைனில் போகும்போது கொண்டு போகலாம். அங்கே போய் வாங்கி வச்சுக்குவாங்க. வாங்கி வச்சுட்டு ரெண்டாவது அது எங்கே இருக்குது என்ன ஏதுன்னு தேடணும், அலையணும். அதனால் நாங்கள் எப்போவுமே வந்தோம்னா இங்கே லாக் இருக்குங்க. நாங்கள் மொட்டை அடிச்சுட்டு இங்கேயே வச்சுட்டு போயிடுவோம். இனிமேல் வந்து வீடியோ எடுக்க முடியாதுங்க, ஏன்னா நாங்கள் மொபைல் இங்கேயே வச்சுட்டு போகிறதுனால. அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, நாங்கள் சாமி கும்பிட்டு வந்துட்டு நாங்கள் எப்போ என்ன சாமி கும்பிட்டோம்
என்ன ஆச்சு எல்லாம் வந்து அந்த டீட்டெயில் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து சொல்கிறேங்க. ஃப்ரெண்ட்ஸ், சாமி பார்த்தாச்சுங்க. சாமியை பார்க்குறது கரெக்டாக 30 மணி நேரம் ஆச்சுங்க. காலையில் 7 மணிக்கு நடக்க ஆரம்பித்தா நைட்டு 9 மணி வரைக்கும் நடந்து 9 மணிக்கு மேலே தாங்க பட்டியில் போய் அடைச்சாங்க. பட்டியில் அடைச்சிட்டு காலையில் 10:30 மணிக்கு பட்டி நீக்கி விட்டாங்க. கரெக்டாக 12 மணிக்கு சாமி பார்த்தாச்சுங்க. சாமி பார்த்துட்டு லட்டு கொடுத்தாங்க. லட்டு வாங்கிட்டு நேராக வந்துட்டுங்க. The next day. அதில் எடுக்கிறது இதில் ரெக்கார்ட் ஆகுங்களா? இதில் இதில் பார்த்துக்கலாம். ஃபோனில் அமுத்திக்கலாம். அதில் அமுத்திருக்கேன். ஃபோனில் இது பண்ணிக்கலாம். அதான் பாரு உத்தராச்சல கொட்ட வரும் மாம்சே மாமர தெரியாதுங்களா? திருப்பதி பாவனாச்சு அண்ணா இல்லைங்க கேளா அண்ணா சாமி மாதம் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சா? ஜம்முன்னு இருந்துச்சா? திருவாரಕ್ಕೆ ಫಿಕ್ಚರ್ಗೆ ತಲಪರಕ್ಕೆ ಫೋಟೋ ನಾ 120 ರೂಪಾಯಿ 350 ರೂಪಾಯಿ ಫೋಟೋ ಯಾರಿಗೆ ನಾ ತಿಂಗಾರ ಕೊಡಕಲ್ಲ 120 ರೂಪಾಯಿ 20 ರೂಪಾಯಿಗೆ ಫೋಟೋ ಯಾರಿಗೆ ನಾ 120 ರೂಪಾಯಿ 350 ರೂಪಾಯಿ ಫೋಟೋ காந்தமா ಕಾಂತೋಡಿ கவர் எடுத்து ஒட்டிப்பாரு. கவர் எடுத்து ஒட்டிப்பாரு. மீட்டர் ஓட்டுன்னு நினைக்கிறேன். நல்லா பிடிக்கல. அண்ணா நாளைக்கு போய் என்ன வியர் பண்ண? நாளைக்கு போய் நாளைக்கு சிக்கன் மட்டன் இன்னும் ப்ரொடக்ஷன் முடியலையா? சிக்கன் மட்டன் இன்னும் முடியல. முடிஞ்சது. 12 மணி டைம் முடிஞ்சது. 12 மணிக்கு தண்ணீர் புது பார் ரெஸ்டாரண்ட்டுக்கா போயிட்டு நீட்டா வர்றோம். நீட்டமா போயிட்டு நீட்டமா வர மாட்டேன், சுருங்கிட்டே வருவேன். நீட்டா போயிட்டு நீட்டமா வர மாட்டேன், சுருங்கிட்டே வருவேன். போகும்போது நல்லவனா போனேன், வரும்போது சுருங்கி போயிட்டு கெட்டவனா வருவேன். என்ற பேருப்பா போகும்போது நல்லவனா போவேன், வரும்போது கெட்டவனா சுருங்கி வருவேன். அது அங்கே சேலம் டூவீலர் மழை ஏறாதுல்ல வண்டி, என் வண்டியில் ஏறாது. எக்ஸல்ல ஏறுமா மேலே? மேலே போகிற வழியா? இது ஆமாம், போகிறதுக்கு வேணும்.
படியேறி வந்து இதில் வரும் பார்த்துக்க. எல்லாம் நடந்து வராங்க. இது மேலே போவோம். கீழே தான் இது போட்டு விட்டுருக்காங்களா? கீழே இதுக்கும் இது போட்டு விட்டுருக்காங்களா? பாதி தூரம் படிக்கும்போது பாதி தூரம் ரோட்டு தான் இல்லை வரானே. படியில் அப்படியே இது கும்பிட்டு இந்த இதில் ரோடு ஜாயிண்ட் ஆகி இதில் கும்பிட்டு மேலே ரோட்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். படியில் பாருங்க. அது கீழே போகலாம். மேலே மட்டும் இப்படி சமமாக போகுது. மீதியெல்லாம் இதெல்லாம் படிக்க வச்சேன். படிக்கட்டில் நிறைய இருக்கு. நிறைய 3-5 நிற்கிது பாரு. படிக்கட்டில் வரமுல படிக்கட்டு வாங்கி கொடுத்துட்டு போவாங்க. புல்லெல்லாம் மானு சிறுத்தை எல்லாமே இருக்குது. அது வராது, கண்ணு தென்பட வரும். சென்னை Thank you.